குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பழைய சிலபஸ் படி ஐஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய நவீன வரலாறு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்தியாவுடைய ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. அதுவும் குறிப்பாக சுல்தான்களுக்கு ஆரம்பித்து சுல்தான், முகலாயர்கள், பாமனி, விஜயநகரம் இவங்களெல்லாம் இந்தியாவுடைய இடைக்கால வரலாறுன்னு சொல்லலாம். சுல்தானுக்கு முன்னாடி குப்தர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவுடைய பண்டைய வரலாறு, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. அப்போ இந்தியாவை வரலாற்றை மூணாக பிரிக்க முடியும். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்டு பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அப்போ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தோம், மெடிவல் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து பார்த்தோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவுடைய வரலாறு அது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இந்தியாவுடைய பண்டைய வரலாறு என்பது ஹிந்துக்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய இடைக்கால வரலாறு மெடிவல் ஹிஸ்ட்ரி, இந்தியாவுடைய இடைக்கால வரலாறு மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது முஸ்லிம்ஸுடைய வரலாறு. இந்தியாவுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது நவீன வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது கிறிஸ்டியன்ஸுடைய வரலாறு அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் மில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர். இந்த கூற்று நமக்கு சொல்லக்கூடியவர், அவர் ஒரு புத்தகமாக எழுதியிருப்பார். ஜேம்ஸ் மில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஜேம்ஸ் மில். இவர் இந்தியாவினுடைய வரலாற்றை இந்த மாதிரி பல்வேறு வகையில் மூணாக பிரிக்கிறாரு. ஸோ இவர் ஒரு பிரிட்டிஷ்ன்றனால இவருக்கு அதுக்கான நோக்கம் இருக்குது, இந்தியர்களை பிரிக்கிறதுக்காக அவர் இப்படி சொல்கிறாரு. அது பார்க்கலாம். பட் அது ஓரளவுக்கு உண்மைதான் இல்லையா? பட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நம்ம ஹிந்துக்களின் வரலாறுன்னு சொன்னாலும் கூட எங்கேயுமே உங்களுக்கு ஹிந்து அப்படின்ற வார்த்தை கிடையாது, சரிங்களா? வரலாற்றில் நமக்கு சிலப்பதிகாரத்திலேயோ, மணிமேகலையிலேயோ, திருக்குறள்லையோ அல்லது எந்த ஒரு தமிழ் நூல்கள்லையோ அல்லது வெவ்வேறு நூல்கள்லையோ இலக்கியங்கள்லையோ எங்கேயுமே ஹிந்துன்ற அந்த பெயர் கிடையாது. அதற்கு மாறாக அந்த வர்ணாசிரமம் இருந்திருக்கும். தட் இஸ் அந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இது ஒரு சைடு. அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் இந்தியா. அப்போ அந்த கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா ஐரோப்பியர்கள். அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள். ஐரோப்பிய நாடுகளில் தான் கிறிஸ்தவ மதம் உருவாக்கப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து சுல்தான் அண்ட் முகல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரேபியர்கள்னு பார்த்துருப்போம். அப்போ அரேபிய நாடு என்பது இஸ்லாமியர்களுக்கான நாடு, ஐரோப்பிய நாடு என்பது கிறிஸ்தவர்களுக்கான நாடு. இந்த புரிதல் நமக்கு வந்துடணும். அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 பேரை இப்போ பார்க்க போகிறோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற தலைப்பில் ஒரு 5 பேரை பார்க்க போகிறோம். யார் யார் அந்த 5 பேர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ். முதல்ல போர்த்துகீசியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்க போகிறோம். முதல்ல போர்ச்சுகீஸ்காரங்க. ரெண்டாவது நம்ம ஐரோப்பியர் வருகை அப்படின்ற தலைப்பில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா டச் நாட்டுக்காரங்க. ரெண்டாவதா டச். மூணாவதா யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள். நாலாவதா நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா டேனர்கள், டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேனர்கள். நாலாவதா டேனர்கள். அஞ்சாவதா யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டுக்காரங்க, பிரெஞ்சு. இந்த மாதிரி ஒரு 5 நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பேர் யார் யார் உள்ளே வராங்க, எப்படி உள்ளே வராங்கன்ற வரலாறை படிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஐரோப்பியர்களின் வருகை, சரிங்களா? அப்போது இந்த ஐரோப்பியர்களை பற்றின சான்று நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஐரோப்பியர்களை பற்றிய சான்று, சோர்சஸ். ஐரோப்பியர்கள் பற்றிய சான்று நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அல்லது என்ன மாதிரியான சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம், ரிட்டன் சோர்சஸ். எழுதப்பட்ட சான்றுகள். அது என்ன எழுதப்பட்ட சான்றுகள் அப்படின்னா, ஸோ ஒரு சில நபர்களை பற்றின விஷயங்கள் இருக்கும். அதில் முதல் நபரை நம்ம யாரை பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஆனந்தரங்கம்.
எழுதப்பட்ட சான்றுகளில் முதல் நபராக யார் அப்படின்னா ஆனந்த ரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஆனந்த ரங்கம் முதல் நபர் யார் அப்படின்னா ஆனந்த ரங்கம். ஸோ இந்த ஆனந்த ரங்கம் அப்படின்றவர் பாண்டிச்சேரியில் சேர்ந்த நபர். ஸோ இவர் எந்த ஊர் அப்படின்னா பாண்டிச்சேரி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொழியாக்கம் நிறையா செய்வார். குறிப்பாக பிரெஞ்சு நாட்டுடைய அந்த சட்டத்திட்டங்களை அவங்களுடைய விஷயங்களை நிறைய மொழியாக்கம் செய்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா டப்பேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. டப்பேஷ் மொழிபெயர்ப்பாளர் நிறைய மொழியாக்கம் செய்வார். அதுவும் குறிப்பாக இந்த ஆனந்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா 1736 1760 வரை இருக்கக்கூடிய சட்டங்களை அல்லது அங்குள்ள திட்டங்களை நிறைய மொழியாக்கம் செஞ்சுருக்காரு. இது அவருடைய காலம் கிடையாது, அவர் மொழிபெயர்ப்புக்கான முக்கிய காலகட்டம். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் 8லேயும் இந்த பாயிண்ட் இந்த வருஷம் தெளிவாக கொடுத்துருக்கான், ப்ளஸ் 12லேயும் இந்த பாயிண்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது 1736 முக்கியமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம வேறு யாரை பற்றி அல்லது வேறு யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI அப்படின்னு சொல்லுவாங்க. NAI அதாவது இந்திய தேசிய ஆவண காப்பகம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் ஒரு லைப்ரரி மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லி அங்கே தான் நிறைய புத்தகங்கள் இருக்குது. இவரால் அந்த உருவாக்கப்பட்ட அமைப்பில் அந்த லைப்ரரி மாதிரியான இடத்துல. ஸோ அதிலிருந்து நம்ம நிறைய தகவல்கள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் NAI, அதாவது ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் ஃபாதர். சரிங்களா? இதோடைய தொடர்ச்சியாக TNA அதாவது தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ARCHIVES தமிழ்நாடு ஆவண காப்பகம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில். தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். பட் இது தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் அதிகமான குறிப்புகள் எதில் இருக்குது, என்ன மொழியில் இருக்குன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் அதிகமான குறிப்புகள் என்ன மொழியில் இருக்குன்னா இங்கிலீஷில் தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி வேற என்ன மூன்றாவது நபரை யார் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா டாட்வில். மூன்றாவது நபராக டாட்வில் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர். ஸோ இந்த டாட்வில்லுக்கானது எப்படி அப்படின்னா 1917 இந்த டாட்வில்லுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1917 மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாரு. மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ். இவர் எதை வெளியிடுறாரு அப்படின்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அல்லது மெட்ராஸ் நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்றத அவர் வந்து வெளியிடுறாரு. இந்த வருஷம் முக்கியம். டாட்வில் இவங்கெல்லாம் ரிட்டன் சோர்ஸுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். அது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான சான்றுகள் இருக்குது அப்படின்னா மெட்டீரியல் சோர்சஸ். இந்த ஐரோப்பியர்களோட வருகையை வந்து நம்ம வேறு எந்த மாதிரியான சான்றுகள் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டீரியல் சோர்சஸ், அதாவது பயன்பாட்டு பொருட்கள் ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
பயன்பாட்டு பொருட்கள் ஆதாரம் அல்லது சான்றுகள். பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, செயின்ட் டேவிட் ஃபோர்ட், கடலூரில் இருக்கக்கூடிய டேவிட் கோட்டை. சென்ட் டேவிட் ஃபோர்ட், புனித டேவிட் கோட்டை அப்படின்னு போட்டுக்கணும் தமிழில். புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில். புனித டேவிட் கோட்டை கடலூர். அடுத்தது செயின்ட் பிரான்சிஸ் சர்ச். செயின்ட் பிரான்சிஸ் சர்ச், புனித பிரான்சிஸ் தேவாலயம். இது எங்கே இருக்குன்னா கொச்சின்ல. இது கொச்சின்ல இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட். செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி. இது பாண்டியில் இருக்குது. இதை கட்டக்கூடிய நபர் யாருன்னா முக்கியமாக ஃப்ரான்காய்ஸ் மார்டின். ஃப்ரான்காய்ஸ் மார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட்டக்கூடிய நபர் ஃப்ரான்காய்ஸ் மார்டின். ஃப்ரான்காய்ஸ் மார்டின் இவர் தான் அந்த புனித லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையை பாண்டிச்சேரியில் கட்டியிருக்காரு. நாலாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸ். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன்னைய தேதிக்கு நம்மளோட சட்டமன்றம். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எங்கே அப்படின்னா மெட்ராஸில். ஸோ புனித ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸில். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் மியூசியம். தி நேஷ்னல் மியூசியம். தி நேஷ்னல் மியூசியம் இது எங்கன்னா டெல்லியில் இருக்குது. தி நேஷ்னல் மியூசியம். சரிங்களா? தேசிய அருங்காட்சியகம் இது உருவாக்கப்பட்டது 1949. உருவாக்கப்பட்டது 1949. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய மியூசியம். இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அருங்காட்சியகம், லார்ஜஸ்ட் மியூசியம் ஆஃப் இந்தியா. எது அப்படின்னா 1949 டெல்லியில் உருவாக்கப்பட்ட நேஷ்னல் மியூசியம்ஸ். அப்போ இது ரெண்டாவது அந்த பொருட்கள் சார்ந்த சான்றுகள். மூணாவது சான்றை நம்ம எதை எடுக்க முடியும் அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கு நாணயத்தை எடுக்கலாம். அதில் குறிப்பாக 1862 ஃபஸ்ட்டு காயின் ஆஃப் மாடர்ன் இந்தியா வெளியாகுது. 1862 ஃபஸ்ட்டு காயின் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியாகிறது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம். சரிங்களா? 1862 நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வருது. ஓகேவா? இந்த நவீன இந்தியாவின் முதல் நாணயம் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டு வருது அப்படின்னா, யாருடைய உருவம் அந்த நாணயத்தில் புரிஞ்சிருக்கு அப்படின்னா எட்வர்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன், 7வது எட்வர்டு. இதில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா 7ஆம் எட்வர்ட். 7ஆம் எட்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷுடைய அரசர். 7ஆம் எட்வர்டுன்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷுடைய அரசர். சரிங்களா? இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னா 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்படும். இது நமக்கு தெரியும். இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 உருவாக்குறாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் 1938 ஃபஸ்ட்டு 5 ரூபா நோட்டு வெளியிடுறாங்க. 5 rupees நோட்டு, 5 ரூபா தாள் வெளியிடுறாங்க. அந்த 5 ரூபா நோட்டில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அப்படின்னா எட்வர்டு 6, 6ஆம் எட்வர்டு. அந்த 5 ரூபா நோட்டில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6ஆம் எட்வர்டு. 1938. சரிங்களா? இப்போ 1862 நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 7ஆம் எட்வர்டு. 1938 முதல் 5 ரூபா நோட்டு, அதில் எட்வர்ட் 6, 6ஆம் எட்வர்டு அப்படின்றவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம இந்த ஆங்கிலேயர்களுடைய அல்லது அந்த மொத்த ஐரோப்பியர்களுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? இதை தாண்டி நமக்கு இந்த வரலாறு சான்று அந்த மாதிரி இடத்துல நம்ம எதை குறிப்பிடலாம் அப்படின்னா ராபர்டோ டி நோபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ராபர்டோ டி நொபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ராபர்டோ டி நொபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த
ராபர்டோ டி நொபிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்றதுக்கு வேற யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, வேதநாயகம் பிள்ளையை கூட சொல்லுவாங்க. வேதநாயகம் பிள்ளை, மயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்றதுக்கு வேற யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆறுமுக நாவலரை சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குது, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. இந்த ராபர்டோ டி நொபிலி வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். 3 பேரையும் ஆப்ஷனில் வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் பேர் தான் இருக்கும். இப்போ இவரெல்லாம் கொடுத்தாங்கன்னா இத்தாலின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ தமிழ் உரைநடையின் தந்தை நிறைய உரைநடைகளை தமிழ் எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ அதை தாண்டி வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து நம்ம நிறையா கற்றுருந்துருப்போம். தட் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் தான் இவ்வளோத்துக்கும் முக்கியமான காரணம். அப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா போர்ச்சுகீஸு. அதில் குறிப்பாக ஹென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஹென்ரிக்ஸ் ரைட்டா? இப்போ இந்த ஹென்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ஹென்ரிக். ஃபாதர் ஆஃப் தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் யார் அப்படின்னா ஹென்ரிக். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த இடங்கள்ல இருந்து தான் நாம் வந்து ஐரோப்பியர்கள் சார்ந்த குறிப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம். அவங்கள பற்றின தகவலை நம்ம சேகரிச்சுக்கிறோம் இந்த இடங்களில். சரிங்களா? இதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் 8th and 12th இருக்கக்கூடிய குறிப்புகள். அப்போ இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஐரோப்பியர்கள் யார், சரிங்களா, ஐரோப்பியர்கள் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போது அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்களின் வருகை. அதில் முதல் நபரை நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரைட்டா, முதல் நபராக போர்த்துகீசியர்கள். நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது போர்த்துகீசியர்கள். தட் இஸ் போர்ச்சுகீஸ். இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த ஐரோப்பியர்கள் அப்படின்றவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும், உலகம் முழுக்க பரப்பணும், அதில் இந்தியாவும் ஒரு நாடு. டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி ஒன்று. 2வது, இங்குள்ள வளங்களை கொள்ளடிக்கணும். இந்த 2 விஷயம்தான். இதில் வளம்னு சொல்கிறப்ப அதில் குறிப்பாக ஸ்பைசஸ் வந்துடும். அதாவது மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த மாதிரியான அந்த கார பொருட்கள் வந்துடும். இந்த 2 விஷயத்துக்காக தான் அவங்க வராங்க. ஒன்று, கிறிஸ்தவ மதத்தை இங்கே பரப்பணும், அடுத்தது இங்கே உள்ள வளங்களை கொள்ளடிக்கணும். இது 2 தான் அதோடைய மெயினான ரீசன். அப்போ இந்த காரணத்துக்காக ஒரு 5 பேர் இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறாங்க. கிறிஸ்டியன் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள். யார்? போர்ச்சுகீஸு, டச்சு, ஃப்ரெஞ்சு, டேனு, பிரிட்டிஷு, இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, டான்ஸு, அதுக்கப்புறம் பிரெஞ்சு நாட்டுக்காரங்க, இந்த 5 பேர். அப்போ அதில் முதல் நபராக போர்ச்சுகீஸை பார்க்க போகிறோம். அப்போது போர்ச்சுகீஸ் சார்பா இல்லையா, யார் எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னா, வாஸ்கோட காமா கிளம்புவார். போர்ச்சுகீஸ் நாட்டிலேருந்து யார் கிளம்புறா ஃபஸ்ட்டு? வாஸ்கோட காமா. போர்ச்சுகீஸ்லேருந்து முதல்ல யார் கிளம்புறா அப்படின்னா வாஸ்கோட காமா. அப்போ இந்த வாஸ்கோட காமா ஃபஸ்ட்டு 1498 கேரளாவில் உள்ள கேலிக்கட்டுக்கு வருவார். கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளிக்கோட்டை இன்னைக்கு தேதிக்கு கோழிக்கோடு அப்படின்னு அழைக்கப்படும். கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு. இது எங்கே இருக்குன்னா கொச்சினில், கேரளாவில் கொச்சினில். ஸோ கேரளாவில் கொச்சினில் கேலிக்கட் அப்படின்ற இடம் கள்ளிக்கோட்டை. சரிங்களா? அப்போ வேறு யார் இந்த போர்ச்சுகீஸ்காரங்க எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். அப்போ இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் எங்கே பிளான் பண்ணுவார்னா, அவர் இந்தியாவுக்கு வர நினைப்பார். ஆனால் வழி மாறி அவர் எங்கே போயிருப்பார் அப்படின்னா அமெரிக்கா போயிருப்பார். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இந்தியாவுக்கு வர நினைப்பார், ஆனால் வழி மாறி அவர் எங்கே போயிடுறாரு? அமெரிக்கா போயிட்டார். ஆனால் நம்மளுக்கு வரலாற்றில் இவர் வழி மாறி போனதாக கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் அமெரிக்காவை கண்டுலாம் பிடிக்கல, வழி மாறி போயிட்டார், வழி தவறியவர் அவர். சரிங்களா? அடுத்து போர்ச்சுகீஸை சேர்ந்த மெகல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். போர்ச்சுகீஸை சேர்ந்த
மெகல்லன். ஸோ இந்த மெகல்லன் யார் அப்படின்னா இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். மெகல்லன் இந்தோனேஷியா. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாங்க. அதில் இந்தியாவுக்கு முதல்ல வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீஸ்காரங்க. போர்ச்சுகீஸில் ஃபஸ்ட்டு வந்தவர் யாருன்னா வாஸ்கோட காமா. சரிங்களா? போர்ச்சுகீஸில் முதல்ல வந்தது யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. 1498 முதல் முறையாக வர்றாரு. அடுத்தது அவர் 2வது டைமாக வருவார். 1501 அப்படின்னு ஒரு இடத்துலையும் 1502 அப்படின்னு ஒரு இடத்துலையும். அதாவது 8th ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1501 அப்படின்னும், இதே 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா 1502ன்னு கொடுத்துருப்பான். ஸோ ரெண்டில் என்ன வருஷம் கொடுத்துருந்தாலும் சரிதான், என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட நம்ம கீயை சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பயப்பட வேண்டாம். அப்போது வாஸ்கோட காமா 2வது முறையாக இந்தியாவுக்கு வர்றாரு. வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு? 2வது முறையாக இந்தியாவுக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ணூர் அப்படின்ற இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கான வேலையை பார்க்குறாரு. கண்ணனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, கேரளாவில் கண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தங்களுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கான பணிகளை தொடங்குறாங்க. சரிங்களா? இதில் 1502 அப்படின்னு ஒரு சில இடத்துலையும் 1503 அப்படின்னு ஒரு சில இடத்துலையும் இருக்குது. 1502 1503 அப்படின்ற இடத்துல இந்த வருஷத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ணனூரில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறதா சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதா நம்பப்படுது. சரிங்களா? அடுத்து 1505 சில இடத்துல 1505ன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ என்ன வருஷம்? 1502 1503 1505 இந்த மாதிரி 3 இடத்துல அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்து தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்ஷியலான விஷயந்தான். அதில் ஏதாவது ஒன்று வரும்போது நம்ம அதுக்கான ஆன்சருக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஏரியாஸோட கொஷின் அவங்களே தவிர்த்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து காலவரிசைப்படி பண்ணிடுறாங்க. யார் ஃபேக்ட்ரி கட்டினாங்க அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதில் பெருசாக நமக்கு இது பாதிப்பு கொடுக்காது, பயப்பட வேண்டாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா போர்ச்சுகீஸ்காரங்களுடைய முதல் ஃபேக்ட்ரி எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். போர்ச்சுகீஸ்காரங்களுடைய முதல் ஃபேக்ட்ரி கண்ணனூர் அப்படின்ற இடம்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு தொழிற்கூடத்தை உருவாக்குறாங்க கண்ணனூரில். ரைட்டா? அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கவர்னரை நியமனம் செய்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகீஸ் இங்கே வந்து அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறதுக்கு ஒரு கவர்னர் வேணும் இல்லையா? அப்போ இந்தியாவில் உள்ள போர்ச்சுகீஸோடைய கவர்னர், முதல் கவர்னர் யார் அப்படின்னா அது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. சில இடத்துல அப்படி எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி ஆல்மீடா அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் பிடிச்சிக்கணும் இவங்க பேர்லாம். நம்ம அதை பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டாம். பிரான்சிஸ்கோ டி ஆல்மீடா இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர், அதாவது ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் கவர்னர். முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த பிரான்சிஸ்கோ டி ஆல்மெய்டா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ எந்த வருஷம் இவருக்கான காலம் என்ன அப்படின்னா 1505 1509 வரை அவர் இங்கே இருக்கார். 1505 1509 வரை கவர்னராக இருப்பார். இவருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. இவரால் அறிமுகம் செய்யப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை. சரிங்களா? நீல நீர் கொள்கை. இந்த நீல நீர் கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, இந்திய பெருங்கடல். இந்த இந்திய பெருங்கடலில் போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் செய்யக்கூடியது தான் நீல நீர் கொள்கை. இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீல நீர் கொள்கை யார் அப்படின்னா அது இந்த பிரான்சிஸ்கோ டி ஆல்மீடா. இதுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு குறிப்பான வருஷம் கொடுக்கல, எந்த வருஷம் இதை அறிமுகம் செஞ்சாருன்னு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? 1505 1509 எந்த வருஷத்தை கொடுத்தாலும் நீல நீர் கொள்கை சரின்னு போட்டுருங்க. ரைட்டா? 1505
1509க்குள்ளே நீல நீர் கொள்கை எந்த வருஷத்தில் இருந்தாலும் சரிதான். இது அவருக்கான ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ முதல் கவர்னர் இவர் தான். அடுத்தது என்ன சொல்லலாம், இவர் வந்து நீல நீர் கொள்கையை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அப்போ இவர் இல்லாமல் ரெண்டாவது கவர்னர் யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க். அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க். இரண்டாவது கவர்னர் அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில இடத்துல நம்ம ஸ்கூல் புக்லேயே ஆல்பிகர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்க, அல்ஃபன்சோ ஆல்பி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அந்த நபர் தான். இப்போ இவருக்கான காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் கவர்னராக இருக்கார் 1509 1515 வரை. 1509 1515 வரை. இவருக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, போர்த்துகீசின் அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவியவர் இவர்தான். போர்த்துகீசின் அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவியவர். அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க் framed the Portuguese power in India. அப்போ இவருக்கு என்ன சொல்லலாம், framed the Portuguese power in India. போர்ச்சுகீஸோடைய அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவனவர் யாருன்னா இந்த அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க் தான். சரிங்களா? இது இவருக்கான ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கவர்னர் அவருக்கு ப்ளூ வாட்டர் பாலிசி. இவர் செகண்ட் கவர்னர். ஆனால் இவர் என்னது போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை நிறுவ நினைக்கிறாரு. இவருக்கு வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, சதி அபாலிஷன், அதாவது அந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்கு இல்லைங்களா, சதி ஒழிப்பு. சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை, கணவன் இறந்துட்டா மனைவி வந்து நெருப்பில் பிடிச்சி போடுறது, அந்த உடன்கட்டை ஏறுதலை இவர் வந்து ஒழிக்க முயன்றார். இவர் வந்து அதை கேன்சல் பண்ணலை, பட் அது ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. சதி ஒழிப்புக்கு முயற்சி செஞ்சுருக்காரு, பட் ஆனால் அவரால் அது முடியல, பட் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது சதி ஒழிப்பு குறித்து தொடர்புடைய அல்லது சதி ஒழிப்பிற்கு முயற்சி செய்த போர்த்துகீசியர் யார் அப்படின்னு கேட்டால் அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க். இவர் வந்து சதி ஒழிப்புக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ இவருடைய அந்த இறுதி கட்டம் வேற என்ன இவருக்கு சொல்லலாம் அப்படின்னா, இவர் தான் போர்ச்சுகீஸோட தலைநகரமாக கொச்சினை மாத்துறாரு. கொச்சின் இதுதான் போர்ச்சுகீஸோட தலைநகரம், ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போது இந்தியாவில் போர்ச்சுகீஸோடைய தலைநகரம் எது அப்படின்னா அது வந்து கொச்சின் தான். சரிங்களா? அதை ஃபிக்ஸ் பண்ணவர் யார்? இப்போ கொச்சின் தான் தலைநகரம்னு ஃபிக்ஸ் பண்ணவர் யாருன்னா அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். வேற என்ன அப்படின்னா 1510 இவர் வந்து கோவாவை கைப்பற்றினார். ஹி கேப்சர்டு கோவா இருக்கு இல்லையா, கோவாவை கைப்பற்றினார். யார் அப்படின்னா அல்ஃபன்சோ ஆல்புக்யூர்க் கோவாவை கைப்பற்றினார். சரிங்களா? 1510. இதை தாண்டி இவருக்கு வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா 1515 ரைட்டா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தை கைப்பற்றுறாரு. ஆர்மஸ் துறைமுகம் 1515 இவர் ஆர்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தை கைப்பற்றுறாரு. ஆர்மஸ் ஃபோர்ட். இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரசீகத்தோடு தொடர்புடைய ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா கைப்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி இந்த போர்ச்சுகீஸருக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்திய பெண்களுடன் திருமண உறவு அதை வந்து இவங்க மேற்கொள்றாங்க. இந்திய பெண்களுடன் திருமண உறவு. போர்ச்சுகீஸ் வந்து இது இந்த ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இந்திய பெண்களுடன் திருமண உறவு மேற்கொள்றாங்க. என்னன்னா அந்த திருமணத்தின் மூலமாக நிலத்தை கைப்பற்றுறது, வரதட்சணை அந்த மாதிரி விஷயத்தை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசோடு இவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. விஜயநகர் கிங்டம், விஜயநகரும் போர்ச்சுகீஸும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க இவரோட காலகட்டத்தில். அப்போ இதெல்லாம் போர்ச்சுகீசியர்களுக்கான பாயிண்ட் எடுக்கலாம். ரெண்டாவது நபராக இருக்கக்கூடிய அல்ஃபன்சோ
அல்புக்யூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபருடைய விஷயம். இதில் இந்த 1510 கோவாவை யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாருன்னு கேட்டால் ஒருவேளை பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து. இவர் கோவாவை யார்கிட்ட இருந்து கைப்பற்றினார் அப்படின்னா அது பிஜப்பூர் சுல்தான். பிஜப்பூருடைய சுல்தான்கள்ட்ட இருந்து கைப்பற்றி இருப்பாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போது போர்ச்சுகீஸில் 3வது நபர் யாரு? போர்ச்சுகீஸில் 3வது நபர், அதாவது 3வது கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நினோ டி குன்ஹா. நினோ டி குன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. நினோ டி குன்ஹா 3வது நபர் நினோ டி குன்ஹா. அப்படி இல்லைன்னா இவரை நிக்கோல் டி கன்ஹா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவருக்கு வேற என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா நிக்கோல் டி கன்ஹான்னு கூட சொல்லுவாங்க. பட் நமக்கு ஸ்கூல் புக்கில் 2 இடத்துலையுமே நினோ டி குன்ஹா, அப்போ நம்ம அதையே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இவருக்கான காலகட்டம்னு எடுத்துக்கிட்டா 1529 இருந்து 1538 வரை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 1529 இருந்து 1538 வரை. தட் இஸ் இந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் வீரியமாக செஞ்சிருப்பாரு. அதில் என்னென்ன இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொச்சின் தலைநகரமாக இருந்துச்சு இல்லையா? கொச்சின், இந்த தலைநகரத்தை கொச்சின்ல இருந்து அவர் எங்கே மாத்துறாருன்னா கோவாக்கு மாத்துறாரு. சரிங்களா? ஸோ எப்பயுமே புரிஞ்சுக்கணும், கோவா அப்படின்னாலே போர்ச்சுகீஸ்காரங்களோடது, பாண்டிச்சேரி அப்படின்னாலே பிரெஞ்சுக்காரங்களோடது. அப்போது இந்த இடத்துல பாருங்க, கொச்சினை தலைநகரமாக மாற்றினது அல்ஃபோன்சோ அல்புக்யூர்க். இந்த கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்துறவர் நினோ டி குன்ஹா. சரியா? இந்த தலைநகரமாக மாத்துறது எந்த ஆண்டு அப்படின்னா 1530. 1530 இந்த தலைநகரத்தை மாத்துறாரு கொச்சின் டு கோவாக்கு. சரியா? வேற இவருக்கான பாயிண்ட் அப்படின்னா 1534 பசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த மாத்துறாங்க. அதாவது பசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த கேப்சர் பண்றாங்க. பசின் என்னும் இடத்தை கைப்பற்றினார். இந்த பசினுக்கு வேற என்ன ஸ்பெல் கொடுப்பாங்க அப்படின்னா BASSEIN, பசின் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 1534 கைப்பற்றுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1537 இவர் வேற என்ன பண்றாரு? 1537 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா டாமன் அல்லது டயூ, இன்னைக்கு தேதிக்கு இது டாமன் அண்ட் டயூ அப்படின்னு ஒரே ஊரா யூனியன் பிரதேசமா இருக்கு. அந்த டாமன் மற்றும் டயூவை இவர் கேப்சர் பண்றாரு. என்னன்னா நமக்கு 8th ஸ்கூல் புக்கில் டயூ மட்டும் கொடுத்துருப்பாங்க, 12th பார்த்தீங்கன்னா டாமன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இன்னைய தேதிக்கு இந்த டாமன் மற்றும் டயூ ரெண்டும் சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசமாக இருக்குது. 8 யூனியன் பிரதேசத்தில் ஒன்றா இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த டாமன் அண்ட் டயூவில் எது வந்தாலும் நீங்கள் அடிச்சிடணும். 1537 நினோ டி கன்ஹா தான் இது வந்து கைப்பற்றுறாரு. அப்போ பசினை கைப்பற்றியது இவர் தான், டாமன் அண்ட் டயூவை கைப்பற்றியது இவர் தான், கொச்சின்லேருந்து கோவாக்கு தலைநகரம் மாற்றினது இவர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வேற ஏதாவது இவருக்கு பாயிண்ட் இருக்கா அப்படின்னா 1548 சால்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சால்செட் நம்ம ஆல்ரெடி இந்த ஊரை பார்த்துருப்போம். பசின் சால்செட் அப்படின்ட்டு 1738 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்ட்டு நம்ம இன்னொரு இடத்துல ஹிஸ்ட்ரியில், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் இல்லையா? சால்செட். சரியா? சால்செட்டை இவர் கைப்பற்றுறாரு. அப்போ இந்த போர்ச்சுகீசியர்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் இங்கே அறிமுகம் செய்யப்படுது அப்படின்னா முக்கியமாக டொபாக்கோ, புகையிலை இவங்க தான் அறிமுகம் செய்கிறாங்க. சரிங்களா? புகையிலை, அப்புறம் பைனாப்பிள், புகையிலை, பைனாப்பிள், பப்பாயா, பொட்டேட்டோ, இந்த மாதிரியான உணவுகள்லாம் இந்த போர்ச்சுகீஸினுடைய காலகட்டத்தில் இங்கே அறிமுகம் செய்யப்படுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி நம்ம முகல்ஸில் பார்த்துருப்போம், இண்டிகோ கூட இவங்க தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இண்டிகோ, தட் இஸ் ஹவுரி இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோம். இதை தாண்டி வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? போர்ச்சுகீஸ் சார்ந்து இப்போ இந்த நபரை பார்த்துட்டோம், நினோ டி கன்ஹாவை பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஜென்ரலாக போர்ச்சுகீஸ்க்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா 1556 கோவாவில் 1556 கோவாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை உருவாக்குறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்ற வார்த்தையில் என்ன வந்தாலும் கண்ணை மூடிட்டு போர்ச்சுகீஸ்னு போட்டுடணும். பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்ற வார்த்தையில் என்ன மாதிரியான வார்த்தை வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு
போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம யோசிக்காமல் போட்டுருணும், ரைட்டா? ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ். இதை தாண்டி வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? தட் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் த சென்ஸ் அச்சு இயந்திரம். அச்சு இயந்திரம், பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்றது அச்சு இயந்திரம், சரிங்களா? அப்போ அதை தாண்டி புத்தகங்கள், எ சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் இந்தியன் மெடிக்கல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. எ சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ். இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ், எ சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் உருவாக்கப்படுது. யாரால் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களால். ஓகேவா? இந்திய மருத்துவ தாவரங்கள், இந்த புத்தகத்தோட பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய மருத்துவ தாவரங்கள். இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் போர்ச்சுகீஸ்காரங்களால் உருவாக்கப்படுது, ரைட்டாக? பெருசாக இது யார் அப்படின்ற குறிப்பு நமக்கு கொடுக்கல. இது 1556 காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயம். இதை தாண்டி வேறு ஏதாவது போர்ச்சுகீஸ்க்கு கொடுக்கலாமா அப்படின்னா 1563 அம்பாய்நாய் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாய்நாய் படுகொலை. அப்போ இந்த அம்பாய்நாய் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நடக்காது, ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வெளியில் நடக்கும். அம்பாய்நாய் படுகொலை அப்படின்றது இந்தியாவுக்கு வெளியில் நடக்கும். பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ்காரங்களை, டச்சுக்காரங்களை ஒரு 20 பேர் ரொம்ப சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த வருஷம் அம்பாய்நாய் அசாசினேஷன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. இது பிரிட்டிஷ் டச்சை கொலை பண்ணுவாங்க. குறிப்பாக இவங்க யாரை கொலை பண்ணுவாங்க? பிரிட்டிஷ் அப்படின்னா டச்சை கொலை பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் கில்டு டச். இது அம்பாய்நாய் படுகொலை. இதில் போர்ச்சுகீஸோடைய ஈடுபாடும் இருக்கும். இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றும் கேள்வி இல்லை, வருஷம், அதோட பேர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி கடைசியாக 1571 அக்பர், முகலாய மன்னனாக இருக்கக்கூடிய அக்பர். இந்த அக்பர் குஜராத்தில் இருக்கக்கூடிய காம்பே அப்படின்ற ஊருக்கு வருவார். அக்பர் குஜராத்தில் இருக்கக்கூடிய காம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு வருவார். இந்த குஜராத்தில் இருக்கிற காம்பேக்கு வரும்போது அக்பருக்கும் போர்த்துகீசியர்களுக்கும் தொடர்பு ஏற்படும். அதாவது ஒரு நல்ல நட்பு உறவு ஏற்படுது. அக்பருக்கும் போர்த்துகீசியர்களுக்கும் ஒரு நட்பு சார்ந்த உறவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் போர்ச்சுகீசியர்களுக்கான பாயிண்ட்டு. அப்போ இந்தியாவிற்கு வந்த முதல் நபராக இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அப்போ இந்தியாவுக்கு 2வதாக யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை தாண்டி இந்த போர்ச்சுகீஸ்காரங்க மயிலாப்பூரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸில் உள்ள மயிலாப்பூரை போர்ச்சுகீஸ்காரங்க பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் டவுன், கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அப்போ ரெண்டாவது டச் நாட்டுக்காரங்க. ரெண்டாவது டச். ஸோ இந்த டச்சை பற்றி என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த டச் நெதர்லாண்டை சேர்ந்தவர்கள். டச் எந்த ஊர் அப்படின்னா நெதர்லாண்டு. டச் நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். டச்சு நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள், சரியா? அப்போ இவங்களை பற்றி வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 1596 ஹூட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். 1596 ஹூட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல டச்சுக்கு வர்றாரு, அதாவது இந்தியாவுக்கு வர்றாரு. ஹூட்மேன் தான் இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் டச் நாட்டுக்காரர், அதாவது நெதர்லாந்தை சேர்ந்தவர், சரிங்களா? அப்போ இதை தாண்டி வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இவங்களோட தலைநகரம். இப்போ கடைசியாக போர்ச்சுகீஸோட தலைநகரம் கோவான்னு பார்த்தோம். அந்த மாதிரி இவங்களோட தலைநகரம், ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா பூலிகட். இவங்களுடைய
தலைநகரம் என்ன அப்படின்னா பூலிக்கட். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழவேற்காடு. பழவேற்காடு ரைட்டா. 1602 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்படுது. டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லது நெதர்லாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கிழக்கு பக்கமாக இருப்போம், அதனால் அவங்க எல்லாரும் கிழக்கிந்திய கம்பெனின்ற வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரைட்டா 1602. இதை தாண்டி 1606 ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம், ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர், ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம், இங்கே தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வருது. டச்சுக்காரங்களுடைய முதல் ஃபேக்ட்ரி எங்கே வருது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினத்தில் வருது ரைட்டா. செகண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்றது நிசாம்பட்டினத்தில் வரும். ரெண்டாவது ஃபேக்ட்ரி அப்படின்னா நிசாம்பட்டினம், அதுவும் ஆந்திரா தான். அதுக்கு பெருசாக நமக்கு குறிப்பு இல்லை, வருஷத்துக்கான குறிப்பு இல்லை. ஸோ அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க, மசூலிப்பட்டினம், நிசாம்பட்டினம். இதை தாண்டி 1613 ஜெல்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கெல்டீரியா, 1613 கெல்டீரியா கோட்டை அப்படின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. 1613 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெல்டீரியா கோட்டை அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. 1613 கெல்டீரியா கோட்டை கட்டியிருக்காங்க. எங்கன்னா பூலிக்கட்டில், தட் இஸ் பழவேற்காடு. பூலிக்கட்னா பழவேற்காடை குறிக்கக்கூடியது சரிங்களா. 1690 இவங்களுக்கு வேற என்ன பாயிண்ட்னா 1690 நாகப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க. 1690 இந்த டச்சுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, நாகப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க. அதே வருஷம் இந்த நாகப்பட்டினம் அவங்களோட தலைநகரமாக மாறுது. அப்போ பூலிக்கட்லேருந்து கடைசியாக அவங்க முடியிறப்ப எங்கே வராங்க, நாகப்பட்டினம் வந்து தலைநகரமாக மாற்றிடுது சரிங்களா. இதை தாண்டி வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா 1795 இந்த டச் நாட்டுக்காரங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டச்சு, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய எல்லா விதமான, அதாவது அவங்க என்னென்ன ஊரெல்லாம் கைப்பற்றினாங்க, எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ரி கட்டினாங்க, அது எல்லாத்தையும் பிரிட்டிஷ்ட கொடுத்துட்றாங்க. டச்சு ஹேண்ட் ஓவர் தேர் பிளேசஸ் டு டச் ஹேண்ட் ஓவர் தேர் பிளேசஸ் டு பிரிட்டிஷ். டச் தங்களின் இடங்களை ஆங்கிலேயரிடம் கொடுத்தனர். டச் தங்களின் இடங்களை ஆங்கிலேயர்களிடம் கொடுத்தனர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது டச் நாட்டுக்கான அந்த விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து மூணாவதாக யாரை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை. மூணாவதாக இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள். ஸோ லண்டனை சேர்ந்தவர்கள், பிரிட்டன், லண்டன், யூகே இதெல்லாமே ஒன்று தான் சரிங்களா. அப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 1599 பிரிட்டன்னா லண்டன், இங்கிலாந்து சரியா. ஸோ பிரிட்டனில் ஜான் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்படுது. 1599 ஜான் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்த கம்பெனிக்கு ஒரு கவர்னர் இருக்கார். இந்த கம்பெனிக்கு ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்கள், டைரக்டர்ஸ். இந்த ஜான் கம்பெனிக்கு ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்கள் இருக்காங்க சரியா. ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ இது வந்து பல பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி சார்பாக 1600 டிசம்பர் 31 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்மிஷன் வாங்குறாங்க. எதுக்கான பர்மிஷன் அப்படின்னா இந்தியர்கள்ட்ட இந்தியாவில் போய் வர்த்தகம் செய்வதற்கான ஒரு பர்மிஷன். அப்போது 1600 டிசம்பர் 31 இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான பர்மிஷன் டு ட்ரேட் வித் இந்தியா, இந்தியாவுடன்
வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி வாங்குறாங்க. யார்கிட்ட அனுமதி வாங்குறா அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எலிசபெத் ராணிகிட்ட அனுமதி வாங்குறாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு வரல. அதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கிட்ட அனுமதி வாங்கியாச்சு, உங்களை அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் 1600 இந்தியாவில் யாருடைய ஆட்சி நடக்குதுன்னா முகலாயர்களுடைய ஆட்சி. சரிங்களா? 1600 யாருடைய ஆட்சி நடக்குது? முகலாயர் ஆட்சி. அப்போ இது தொடர்ச்சியாக 1608 கேப்டன் ஹாக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், கேப்டன் ஹாக்கின் 1608 கேப்டன் ஹாக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு சூரத்துக்கு வருவார். இந்தியாவில் எங்கே வர்றாரு அப்படின்னா சூரத் வர்றாரு. அவர் வந்த கப்பலோட பேர் என்னன்னா ஹெக்டார். அவர் வந்து கப்பலோட பேர் என்ன அப்படின்னா ஹெக்டார். ஸோ ஹெக்டார் அப்படின்ற கப்பலில் 1608 கேப்டன் ஹாக்கின்னு சொல்லக்கூடியவர் சூரத்துக்கு வர்றாரு. சரிங்களா? வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய முகலாய மன்னனான ஜஹாங்கீரை சந்திக்கிறாரு. மெட் ஜஹாங்கீர். சரிங்களா? இப்போ ஜஹாங்கீர் அனுமதி கொடுத்தாரா அப்படின்னா அனுமதியை மறுத்துருவார். சரிங்களா? ஜஹாங்கீர் எங்கே சந்திப்பார் அப்படின்னா ஆக்ரா கோட்டையில் சந்திப்பார். பட் ஜஹாங்கீர் வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். பட் ஆனால் பின்னால் 1611 கொஞ்சம் அனுமதி கிடச்சிரும். 1611 அனுமதி கிடைக்கும். சரிங்களா? அப்போ இவங்க ஃபஸ்ட்டு 1611 மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றிடுவாங்க. மசூலிப்பட்டினம், அந்த டச்சோட கண்ட்ரோலில் இருந்த மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றிடுவாங்க. அதே வருஷம் 1611 சூரத்தையும் கைப்பற்றிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஜஹாங்கீர் அந்த ஒரு சில இடங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு. காரணம் அவருடைய மனைவி மெஹருநிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண், அவருடைய திருமணம். ஜஹாங்கீர்லேயே இந்த ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த சூரத் வந்து கைப்பற்றப்படுது. ரைட்டா? 1613 சூரத்தில் ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. 1613 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரத்தில் ஃபேக்ட்ரி. 1613 சூரத்தில் ஃபேக்ட்ரி. அப்போ சூரத்தில் ஃபேக்ட்ரி தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. இதுதான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷுடைய முதல் ஃபேக்ட்ரி அப்படின்னா அது சூரத்தை. அதுக்கு அனுமதி கொடுத்தவர் யாருன்னா ஜஹாங்கீர். சூரத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஜஹாங்கீர் எங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காரு? 1613 அனுமதி சூரத்தில் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காரு. வேற எங்கேயும் அவர் அனுமதி கொடுக்கல. ஆக்சுவலாக என்னென்னா மசூலிப்பட்டினத்தை ஜெயிச்சிடுறாரு, சூரத்தை ஜெயிச்சிடுறாரு. அதனால இவங்களோட அந்த திறமையை பார்த்து இவர் சூரத்தில் ஃபேக்ட்ரி கிட்ட அனுமதி கொடுப்பாரு. இப்போ இந்த டைமில் 1615 தாமஸ் ரோ அப்படின்றவர் வருவார் இங்கிலாந்துல இருந்து. தாமஸ் ரோ 1615 தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இங்கே வருவார். இந்த தாமஸ் ரோ வந்து பர்மிஷன் வாங்கிடுறாரு. யார்கிட்ட? ஜஹாங்கீர்கிட்ட. எதுக்கு? இந்தியா முழுக்க வர்த்தகம் செய்ததற்கு. இந்தியா முழுக்கன்னா ஒரு சில பகுதிகள் இல்லையா? பெர்மிஷன், இதுக்கான பெர்மிஷன், வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி. இந்த இடத்துல யார் அனுமதி? இந்த அனுமதி எப்படி கிடைக்குதுன்னா இங்கே தான் இந்த தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி மெஹருநிஷாவை சந்திப்பார். அவங்க அனுமதி கொடுத்து அப்புறம் ஜஹாங்கீர் ஓகே சொல்கிறவர். ரைட்டா? இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் சந்திரகிரி, அப்போ பிரிட்டிஷை சார்ந்து வேற என்ன, இப்படி தான் பிரிட்டிஷ் உள்ளே வராங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் உள்ளே வர்றதுக்கான கதையை பார்த்தோம். அப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சந்திரகிரியின் அரசர், சந்திரகிரி அரசர்னு சொல்லுவாங்க, அது அந்த வம்சத்தோட பேர் சந்திரகிரி அரசர். அந்த அரசரோட பேர் என்னன்னா சென்னப்ப நாயக்கர். சந்திரகிரி அரசரோட பேர் என்ன அப்படின்னா சென்னப்ப நாயக்கர். இந்த சென்னப்ப நாயக்கர் என்ன பண்றாருன்னா மெட்ராஸை பிரிட்டிஷ்க்கு குத்தகை விடுறாரு. சென்னப்ப நாயக்கர் தமிழ்நாட்டில் உள்ள அந்த மெட்ராஸை குத்தகை விடுறாரு, லீஸ் விடுறாரு. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. இப்போ இந்த மெட்ராஸை குத்தகைக்கு எடுத்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸை லீஸுக்கு எடுத்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1639 ஸோ மெட்ராஸை லீஸுக்கு எடுத்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1639 ரைட்டா ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு ஒன்று கட்டுறாங்க. 1639 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், புனித ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், புனித
ஜார்ஜ் கோட்டை. 1639 புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு ஒன்று கட்டுறாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டக்கூடிய நபர் யாருன்னா பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிரான்சிஸ் டே. ஜார்ஜ் கோட்டையை கட்டக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் டே. ரைட்டா, பிரான்சிஸ் டே. அப்போது பிரிட்டிஷ்காரங்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னா அது மெட்ராஸில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை தான். இதுதான் இன்னைக்கு தேதிக்கு சட்டமன்றமாக இருக்குது. ரைட்டா, தமிழ்நாட்டுடைய சட்டமன்றமாக. இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது 1652 இந்த மெட்ராஸ் இருக்கு இல்லைங்களா, மெட்ராஸ் இது வந்து மாகாண அந்தஸ்து பெறுது. மெட்ராஸ் வந்து மாகாண அந்தஸ்து பெறுது. தட் இஸ் ப்ரொவின்ஷியல் மாகாண அந்தஸ்து, ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்டஸ். இது வந்து ஒரு மாகாணம் அப்படின்ற அந்தஸ்து பெறுது. ஆனால் பட் அந்த மாகாண அந்தஸ்தை பறிச்சிருவாங்க ஒரு 3 வருஷத்துலேயே. 3 வருஷம் அப்படின்னா 1555 இந்த மாகாண அந்தஸ்து கேன்சல் பண்ணப்படும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி வேற என்ன இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 1662 1662 இந்த இடத்துல சார்லஸ் II அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய அரசன் கேத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ச்சுகீஸ் இளவரசியை திருமணம் பண்ணிப்பான். இவன் பிரிட்டிஷு, சார்லஸ் II பிரிட்டிஷு, கேத்ரின் வந்து போர்ச்சுகீஸ். இந்த கேத்ரின் சொல்லக்கூடிய இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுப்பான். இந்த திருமணத்தின் மூலிமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போர்ச்சுகீஸ்லேருந்து பாம்பேவை வரதட்சணையாக வாங்கிடுவான். ஸோ அவன் திருமணம் பண்ணுறது வரதட்சணைக்காக, அந்த நிலத்தை பிடிப்பதற்காக. சரிங்களா? இது 1662 நடக்கக்கூடிய சம்பவம். அடுத்து 1690 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை தாண்டி வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 1690 சுதநதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சுதநதி 1690 சுதநதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ட்ரேடிங் சென்டர், ஒரு ஃபேக்ட்ரின்னு கூட புரிஞ்சுக்கலாம், ஒரு வர்த்தக மையத்தை உருவாக்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சுதநிதி. சரிங்களா? இதை தாண்டி வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா 1696 சுதநிதி. இப்போ நம்ம பார்த்த அந்த ஊர் சுதநதி, அது கூட கலிகட்டா தமிழில் காலிக்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காலிக்கட்டா, சுதநதி, காலிக்கட்டா, அதோடு சேர்த்து கோவிந்தபூர். சுதநதி, காலிக்கட்டா, கோவிந்தபூர் இந்த 3 ஊரையும் ஒன்றா சேர்த்து அவங்க கல்கட்டா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தேதிக்கு கொல்கத்தா, கல்கட்டா அப்படின்னு அழைக்கப்படுது. சுதநதி, கலிக்கட்டா, கோவிந்த்பூர் இது 3 சேர்ந்து கல்கட்டான்னு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் கல்கட்டாவில் ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது என்ன கோட்டை அப்படின்னா வில்லியம் கோட்டை. வில்லியம் ஃபோர்ட், செயின்ட் வில்லியம் ஃபோர்ட், புனித வில்லியம் கோட்டை. இந்த வில்லியம் கோட்டையை கட்டக்கூடிய நபர் யாருன்னா ஜாப் சார்னாக். வில்லியம் கோட்டையை கட்டக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஜாப் சார்னாக். இவர் தான் வில்லியம் கோட்டையை கட்டுறாரு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் எப்படி உள்ளே வந்தாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை எப்படி பரவ செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஒரு பாயிண்ட் நம்ம 1684 மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்து அந்த மாகாண அந்தஸ்து கிடைக்கும். அதாவது இங்கே 52 கொடுத்தாங்க, 55 கேன்சல் பண்ணிட்டாங்க, மறுபடியும் 84 மாகாண அந்தஸ்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷுக்கான பாயிண்ட்டு. இப்படி தான் பிரிட்டிஷ் உள்ளே வராங்க. சரியா? இதை தாண்டி பிரிட்டிஷோடைய இன்னும் ஒரு சில விஷயத்தை நம்ம பிரிட்டிஷை நம்ம தனியாக பார்ப்போம். அவங்களோட பொருளாதார நடவடிக்கைகள், சமூக நடவடிக்கைகள், கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்ட்டு அதில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு பிரிட்டிஷ் எப்படி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ 3 ஊரை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 4வது ஊரை பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக 4வது ஊர் இந்த சென்ஸ் 4வதாக யார் இந்தியாவுக்குள்ளே வராங்க, எந்த போர்ச்சுகீஸ்காரங்க எந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா டேனர்கள்.
டேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேனர்கள் வருவாங்க. சரிங்களா? டேனர்கள் அப்படி இல்லைன்னா டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனர்கள் அல்லது டேனியர்கள், அதாவது இவங்க எந்த நாடுனா டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். சரியா? அப்போ 1616 மார்ச் 17 1616 மார்ச் 17 டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இது உருவாக்கக்கூடிய நபர் யாருன்னா டேனிஷோடைய அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 4. டேனிஷோடைய அரசர் கிறிஸ்டியன் 4, 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உருவாக்குறாரு 1616 மார்ச் 17. இதை தாண்டி அங்கே வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இவங்களோட தலைநகரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் தஞ்சாவூர். அப்படி இல்லைன்னா தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் அப்படி இல்லைன்னா தரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடியே தமிழில் எழுதுகிற இங்கிலீஷ்லேயே இன்னொரு பேர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ட்ராங்குபார் அப்படின்னு கொடுப்பாங்க. ட்ராங்குபார். பட் தமிழில் நமக்கு பிரச்சனை இல்லை, தரங்கம்பாடினே கொடுத்துருவாங்க. ஒன்று தஞ்சாவூர்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தரங்கம்பாடின்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் சரிதான். ரைட்டா? தஞ்சாவூர் அல்லது தரங்கம்பாடி. 1620 இந்த தஞ்சாவூர் அல்லது தரங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இவங்க ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறாங்க. இவங்களுடைய முதல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 1676 இவங்க இந்தியாவில் குடியேற்றம் ஆகுறாங்க, அதாவது இங்கே செட்டில் ஆகுறாங்க. 1676 இந்தியாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க, செட்டில்மெண்ட் ஆகுறாங்க, இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டேனர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள். 1755 பெங்காலில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. இவங்களோட முக்கியமான ஃபேக்ட்ரி, அதிகபட்சம் உங்களை இந்த கேள்வி கேட்கலாம். பெங்காலில் சேரம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பெங்காலில், அதாவது வங்காளத்தில் சேரம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த சேரம்பூர்னு இடத்துல இவங்க வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறாங்க. இதை தாண்டி 1845 இவங்க தங்களுடைய எல்லா இடங்களையும் பிரிட்டிஷ் கிட்ட வித்துடுறாங்க. They sold all their places to British. ஸோ இந்த டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் தங்களின் அனைத்து இடங்களையும் ஆங்கிலேயரிடம் விற்றனர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்களிடம் விற்றனர். ரைட்டா? ரைட். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இவங்களுக்கு அப்படின்னா, இவங்க வந்து இந்த தரங்கம்பாடியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேன்ஸ்பெர்க், DANESBERG அல்லது BORGன்னு கொடுத்துருவாங்க. தமிழில் கொடுக்குறப்போ டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டானஸ்பெர்க்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேன்ஸ்பெர்க் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ப்ரொனவுன்சியேஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ இது வந்து இந்த டேனர்களுக்கான முக்கியமான பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை தாண்டி வராது. கடைசியாக பிரெஞ்சுக்காரங்க, அவங்கள மட்டும் பார்த்துட்டோம்னா ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு முடிஞ்சுது. அப்போது பிரெஞ்சுக்காரங்களை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? அஞ்சாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச். ஐந்தாவதாக நம்ம இங்கே யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க. அப்போ இவங்களுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1664 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்படுது. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. 1664 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்படுது. இது உருவாக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா கால்பர்ட். ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா கால்பர்ட். ரைட்டா? ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்கக்கூடிய நபர் கால்பர்ட். அப்போ இதை தாண்டி வேற என்ன ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தாண்டி வேற என்ன இந்த கால்பர்ட் உருவாக்குனாரு, அது வேற என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா 1667 நெக்ஸ்ட் பாயிண்ட். 1667 பிரான்காய்ஸ் கேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். பிரான்காய்ஸ் கேரன்
கரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரான்காய்ஸ் கரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுவார். ஃப்ரான்காய்ஸ் கரோன் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறாரு. ரைட்டா? ஃபேக்ட்ரி எங்கன்னா சூரத்தில். இவர் கட்டக்கூடிய இடம் சூரத்தில் கட்டியிருப்பாங்க. அதை தாண்டி 1669 மசூலிப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி. மசூலிப்பட்டினத்தில் ஒரு ஃபேக்ட்ரி. ரைட்டா? 1672 ஆக்சுவலாக இந்த மசூலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரி கட்டினது யார் அப்படின்னா, இந்த ஃப்ரான்காய்ஸ்காரன் சூரத்தில் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காரு. ஃப்ரான்காய்ஸ்காரன் சூரத்தில் ஃபேக்ட்ரி. மசூலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரி கட்டினவர் யாருன்னா மார்காரா. சரியா? அடுத்தது 1672 இந்த பிரெஞ்சு நாட்டுக்காரங்க பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறாங்க. 1672 பிரெஞ்சு நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இவங்க வந்து முழுக்க பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல். நம்ம எப்படி போர்ச்சுகீஸுக்கு கோவா பார்த்தோமோ அந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு பாண்டிச்சேரி. அது மட்டும் இல்லாமல் 1674 அதே பாண்டிச்சேரியில் சந்தர் நாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை, சின்ன டவுன் ஒன்று கட்டுறாங்க. 1674 சந்தர் நாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை கட்டுறாங்க. சந்தர் நாகூர் இது எங்கன்னா பாண்டிச்சேரி. இந்த சந்தர் நாகூர்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி. சந்தர் நாகூர் பாண்டிச்சேரி. ரைட்டா? இந்த சந்தர் நாகூர் அப்படின்ற இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த செஷனோட தொடக்கத்தை ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தோம். தட் இஸ் ஃப்ரான்காய்ஸ் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஃப்ரான்காய்ஸ் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்றத கட்டினார்னு பார்த்தோம். சென்ட் லூயிஸ் ஃபோர்ட். ஃப்ரான்காய்ஸ் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு, சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டை ஒன்று கட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்களோட வருகை. அப்போ இந்த ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதுக்காக வராங்க, இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காகவும் இங்குள்ள வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் வராங்க. அப்படி 5 பேர் வராங்க. போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, டேனர்கள், பிரெஞ்சுக்காரங்க. இப்போ இந்த 5 பேரில் மீதி இருக்கிற 4 பேரையும் பிரிட்டிஷ்காரன் அடித்து விரட்டிட்டு, ஃப்ரெஞ்சை தவிர, ஃப்ரெஞ்சு மட்டும் கடைசி வரை இருப்பாங்க. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஞ்சு போவாங்க. பட் ஆனால் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு பிரிட்டிஷ்காரன் மட்டும் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆதிக்கத்தை ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக இருப்பான். அப்போது இந்த பிரிட்டிஷ் தான் நம்மளை 200-250 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இனிமேல் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் நாட்டுக்காரன் நம்மளை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தினா, அவன் நமக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சான், அவன் நமக்கு என்னெல்லாம் கெட்டது செஞ்சான், அவன் ஏன் நம்மளை வந்து இப்படியெல்லாம் பண்ணுறான், நம்ம அவனை எதிர்த்து என்னெல்லாம் பண்ணோம், அவனுடைய எதிர்ப்பில் யாரோட பங்கு இருந்துச்சு, எப்படி அவனை வெளியில் விரட்டுறோம், இந்தியா எப்படி விடுதலை அடையுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5 நாட்டுக்காரங்க உள்ளே வந்திருக்காங்க. இதில் போர்ச்சுகீஸு, டச்சு, ஃப்ரெஞ்சு, டான்ஸு இவங்க யாரையும் இதுக்கு மேலே நம்ம பார்க்க மாட்டோம். முழுக்க இனிமேல் நம்ம யாரை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸஸில் பிரிட்டிஷோடைய பிரச்சனை, அவங்கள நாம் எப்படி எதிர்க்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.